கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். மத்திய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஏசப்பாவே ஒரு விஷயம் நம்மளால் கூடாதுன்னு சொன்னால் அது நிச்சயமாக முடியாது. சில பேர் சொல்லலாம், அக்கா நான் உலக பிரகாரமாக இருப்பேன், அதே மாதிரி நான் பரிஷ்டமாக வாழ்வேன் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஏசப்பா சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ ஏசப்பாவே நம்மளால் ஒரு விஷயம் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஒன்று பரிசுத்த வாழ்க்கை, இன்னொன்று உலக பிரகாரமான வாழ்க்கை. நம்ம எப்போவுமே அறிஞ்சுக்கணும், நம்ம உலகத்துக்கு ஒத்து வேஷம் தரிக்கக்கூடாது. இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்கள், நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்ய போகிறீங்க. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும், நித்திய ஜீவனை பரிசாக பெறுவீங்க. அதனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.